ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு அஞ்சலி செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு அதில் விஜயை பற்றி பேசிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சௌரியை சனலாக கயிறாக திரிக்கிறது மாதிரி அந்த உண்மையை அப்படி பொய்யா திரிச்சு பரப்பிட்டு இருக்கிறாங்க தளபதி விஜயோடைய ரசிக பெருமக்கள், அதாவது தொண்டர்கள். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, விஜயை பேசலான்லாம் சொல்லலை, அவர் பேசதான் செஞ்சார். ஆனால் ஒரு 2 நிமிட காணொலியை பார்த்துக்கிட்டு கம்பு சுற்றுற வேலையெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது. இப்போ கருத்தியல் ரீதியாக என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். அவர் சாராம்சமாக என்ன பேசினார், ஈழத்தில் நீங்கள் போய் பொது வாக்கெடுப்பு நடத்துங்க, அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் இலங்கையோடு சேர்ந்து வாழ்கிறீங்களா, இல்லை தனித்தமிழில் சோசியலிச குடியரசாக நிறுவி அதில் நீங்கள் வாழ போகிறீங்களா அப்படின்னு பொது வாக்கெடுப்பை நடத்துங்க. அவங்க நான் இல்லை நாங்கள் இலங்கை கூட தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஈழத்தை பற்றியோ இல்லைனா விடுதலை பற்றியோ நாங்கள் பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் சொன்னார். அப்போ நான் போய் தனியாக போய் ஈழத்தில் போய் கேட்க முடியுமா? அப்போ அதை பேச வைக்கணும். யாரை பேச வைக்கணும்? சர்வதேச நாடுகளை பேச வைக்கணும். இலங்கையில் நடந்தது ஒரு போர்க்குற்றம் அப்படிங்கிறத நம்ம நிறுவனம். அந்த யார் நிறுவ முடியும்? அப்போது இந்தியா ஒரு துணைக்கண்டமாக இருக்குது, இங்கே பல்வேறு வழியான தேசிய இன மக்கள் வாழ்கிறாங்க. அப்போது இங்கே உள்ள மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும். முக்கியமாக தமிழ்நாடு அங்கே நடந்த ஒரு போர்க்குற்றம் தான் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் இங்கே தேவைப்படுது. அப்போது இங்கே உள்ள அதிகாரங்கள் யாருக்காக செயல்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சார். அப்போது இங்கே தனித்தமிழில் சோசியலிச குடியரசு நிறுவனம் அப்படின்னா இப்படிப்பட்ட அரசியல் சிக்கல்கள்லாம் இருக்குது. இனிமேல் நம்ம ஆயுத போர்லாம் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு அரசியல் தீர்வு தான் நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் பிரச்சாரத்தை பண்ணார். அப்போது இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களையும் அவர் சொன்னார். எங்களுடைய மக்களுக்கு புத்தன், பூலே, கம்பன், கபிலன், திருவள்ளுவர், பாரதிதாசன், மார்க்ஸு இப்படிப்பட்டவங்களாம் தேவையில்லை, கவர்ச்சி மட்டும் போதும், அந்த கவர்ச்சிக்கு தான் எங்கள் மக்கள் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் சொல்கிறார். தளபதி விஜய் தேர்தலில் போட்டிடுறதுக்கு முன்னாடி இலங்கையில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா இங்கே உள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் தான் எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே கடிதத்தை தான் இப்போதும் தளபதி விஜய் எழுதுறாரு அப்படின்னு சொன்னார். ஆமாம், உண்மை தானே. அப்புறம் இலவசங்கள் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, எனக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் சொன்னார். அப்போது 10 லட்சம் ரூபா கோடி கடன் இருக்குன்னு உனக்கு தெரியும், அப்போ காதிலேயே தேனை ஊற்றுற மாதிரி, அப்போ எதுக்காக நீ 1 பவுன் கொடுப்பேன், நான் வேட்டி கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னீங்க, அப்போ யாரை ஏமாத்துறதுக்காக கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். என்ன தப்பு இருக்குது?